ஹாய் ஆல், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபால்ஸுக்கு வந்து போக போகிறோம். திருநெல்வேலி சிட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரே ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு டேமும் வந்து இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து ட்ரெண்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய மக்களுக்கு தெரியாது. திருநெல்வேலியில் இருக்கிற மக்கள் மட்டும் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வெளியூர் மக்களும் பக்கத்தில் இருக்கிற ஊர் மக்களும் வந்து வர்றாங்க. ஆனால் அந்த சுத்தமல்லி செக் டேமுக்கு வர்றதுக்கு மெயினாக 2 ரூட் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கோபாலசமுத்திரத்துலேருந்து வரலாம். இன்னொன்று வந்து சுத்தமல்லி விளக்குலேருந்து கோபாலசமுத்திரம் போகிற ரோடு வழியாகவும் போகலாம். இன்னொரு ரூட் என்ன அப்படின்னா, சுத்தமல்லி ஊருக்குள்ளே வந்து போகிற ரூட்டு. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க வந்து சுத்தமல்லி ஊரெல்லாம் தாண்டி அந்த மண் ரோட்லேயே 2 சைடும் இருக்கிற வயல்வெளியில் பார்த்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ரூட்டில் வந்து போய்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த மண் ரோட்லேயே போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சுத்தமல்லி செக் டேம் வந்து நீங்கள் வந்து அடைஞ்சிடலாம். இந்த சுத்தமல்லி ஃபால்ஸ் அப்புறம் இந்த சுத்தமல்லி செக் டேமோட லொக்கேஷன் வந்து கூகுளில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தும் வரலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா சுத்தமல்லி ஊருக்குள்ளே வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க. நம்ம சுத்தமல்லி டேம் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் திருநெல்வேலி சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ஸ்பாட், யூனிக்கான ஸ்பாட் நான் வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் அப்புறம் சென்னை சைடில் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த இடம் வந்து ரொம்ப பெரிய இடம். பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். திருநெல்வேலியில் இருக்கிற பழமையான டேம்களில் இந்த டேமும் ஒன்று. ஏன் அப்படின்னா, பாண்டிய மன்னர்கள் காலத்துலேருந்து இந்த டேமை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறமா அந்த பிரிட்டிஷ்காரங்களும் இதை வந்து பராமரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற மக்கள். அண்ட் மெயினாக இந்த டேம் கட்டினதுக்கான காரணம் வந்து தாமிரபரணி ஆற்றுல இருந்து விவசாயத்துக்காக தண்ணீர் திறந்து விடுறதுக்காக இந்த மதகு வந்து கட்டியிருக்காங்க, இந்த அணையை. இந்த டேமில் இருக்கிற மதகில் தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கிற இந்த ரைட் சைடில் வந்து இது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி, ரொம்ப ஆழம். நீங்கள் நீச்சல் அடித்து டைவ் அடித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு குடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம். அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மதகுலேருந்து ரொம்ப வழிகிற இந்த தண்ணி வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட ஃபால்ஸ் தான், நீங்கள் உட்காந்து குளிக்கிற மாதிரியே இருக்கும். இந்த சைட்லாம் வந்து நிறைய கல்லாக வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இந்த சைடு நீங்கள் குளிக்க முடியாது. அண்ட் இந்த இடத்தெல்லாம் தாண்டி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் அந்த சைடு அந்த மதகு வழிகிற இடம், அப்படியே இந்த பிரிஞ்சு ஆற்றுலேருந்து போகிற இடத்துக்கு, அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து குளிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நான் வந்து ரிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறது வந்து லேடிஸ்க்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு, பசங்களுக்கும் வந்து நீச்சல் தெரியாத பசங்களுக்கு வந்து அந்த இடம் ரிஸ்க்கு தான். நீச்சல் தெரியாதவங்க வந்து நீங்கள் வந்து இந்த பக்கம் இருக்கிற கல்லாக இருக்கிற இந்த மதகு கிட்ட வந்து நீங்கள் உட்காந்தே வந்து சூப்பராக குளிக்கலாம். அண்ட் நான் அந்த இடத்துக்கு வந்த சீசன் பார்த்தீங்க அப்படின்னா, டிசம்பரில் நல்லா மழை பெஞ்சு வெள்ளம் வந்ததுக்கப்புறமா ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்கில் நான் வந்து வந்திருக்கிறேன். நல்லா மழை சீசனில் வந்தீங்க அப்படின்னா இப்படி பிரம்மாண்டமான அருவி இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் நீங்கள். அந்த ஃபால்ஸ் மாதிரி குளிக்கிற இடத்துக்கு நம்மளால் இப்போ போக முடியல. ஏன்னா வெள்ளம் வந்து இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் அந்த இடத்துக்கு ரிஸ்க் எடுத்து என்னால் போக முடியல. அண்ட் வீடியோலையும் என்னால் காமிக்க முடியல. பட் நான் நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸில் நீங்கள் தாராளமாக வந்து குளிக்கலாம். நீங்கள் உட்காந்து சூப்பராக இந்த இடத்துல வந்து குளிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான தண்ணி. எனிவே, திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் அப்படின்னா இந்த சுத்தமல்லி டேம் தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் நீச்சல் அடிச்சும் குளிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஃபால்ஸ் மாதிரி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மதகுலேயே நீங்கள் வந்து அப்படியே ஒரு வாக் போனீங்க அப்படின்னா அவ்வளோ அமைதியாக வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து எதுவும் வழுகிற மாதிரி எதுவும் இல்லை. உங்களோட செப்பல் இந்த மாதிரி இடத்துல உங்களோட செப்பலை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போனீங்க அப்படின்னா செம்ம ரிலாக்ஸிங்காக வந்து இருக்கும். அப்படியே நீங்கள் நடந்து இந்த எண்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கோபாலசமுத்திரம் வந்துடும். கோபாலசமுத்திரத்தில் இருக்கிற அந்த மயிலாடும் பாறை, அந்த பாறை வந்து நம்மளுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியாகவும் தெரியும். இந்த டேம் பக்கத்துலேயே தான் வந்து தாமிரபரணி ஆறும் வந்து ஓடுது. நீங்கள் அங்கேயும் போய் குளிக்கலாம். படித்துறைகள்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே கோவில்கள்லாம் இருக்குது. ஓகே கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு வாங்க, அப்புறம் உங்கள் ஃபேமிலியோடு வாங்க. இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம் தான், இந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல எதுவும் குப்பை போடாதீங்க. இந்த இயற்கையாகவே வந்து வச்சுருங்க. நான் வந்து ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள்.